உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? மனிதர்களை நம்ம ஒரு சிலர் நம்புவோம். இவன் சொன்னால் செய்வான்ப்பா, இவன் சொன்னால் நம்பலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த பிரச்சனையே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்பவே முடியாது. நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டான்னு முறிச்சிட்டு போகிறதுக்கு முதல் ரீசனே எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு ஒரே பிரச்சனை, ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, திரும்ப இந்த பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை இல்லை, அதே பிரச்சனையை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஆண்டவரை நீங்கள் நம்பலாம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக செய்வார். மனிதர்கள் நம்ம ஏமாற்றலாம். செய்வேன்னு சொல்லுவேன், செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன், நான் திரும்ப செய்வேன், மாற்றி மாற்றி பேசுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் தைரியமாக ஆண்டவரை நம்பலாம். உங்கள் ஜெபத்தில் எப்படி இருக்கீங்க? இந்த டைமில் தான் ஜெபம் பண்ணணும், இந்த டைமில் தான் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்போ எந்திரிக்குதோ, எப்போ தோணுறீங்கோ, எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் டைரெக்டாக பேசலாம். இந்த வசனத்தை சொல்லி தான் கேட்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லை. அதுவும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும், அவ்வளோதான். அதுக்காக வசனத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை அறிக்கையிட்டு அது விசுவாச அறிக்கை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரம் அவசரத்தில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது கூட ஒரு ஜெபம் தான். நம்பி அந்த ஒரு நிமிஷம் கேட்குறீல்ல, அந்த ஆபத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார். அந்த அவசரத்துலலாம் போய் வசனத்தை யோசிச்சு ஒரு சில நேரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நமக்கு பேர் தான் ஞாபகம் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எங்கேயாவது குழியில் விழுத்துறோம்னா அடே ஹெல்ப் பண்ணுறான்னு கேட்போம். ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவரே யாருமே இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது ஒரு ஜெபம் தான். உதவி கூப்பிட்றீங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் 100% கம்ப்ளீட்டாக ஆண்டவரை நம்பலாம். ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு வயசாயிருச்சு, என் பிள்ளைங்க, என் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 34 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை, 15 வருஷம் 14 வருஷம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமையறதுக்கு விட மாட்டேன்றாங்க. சுற்றி இருக்கிற நபர்கள் நல்ல ப்ரொஃபைல் வரும் பொழுது வேறு பக்கம் மாற்றி விடுறாங்க, தட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் அது எப்படி வேலைக்கு போகும்? இதுக்கப்புறம் அது எப்படி நான் செட்டில் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எப்படி ஒரு வாழ்க்கை அமையும், எப்படி ஒரு சந்ததியை நான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வருத்தத்தோடு கேட்டாங்க. பேக்ரவுண்டே இல்லாத ஒரு தாய். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம், ஆண்டவரை நம்புங்கள். அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. மனிதர்கள் அப்படிதான் பண்ணுவான், வாழ விடவே மாட்டான். அவன் செய்த தவறுக்கு ஒருத்தங்க லைஃப்ல அவங்களுக்கு உரிய நன்மைகளை அவங்களுக்கு சென்று சேர விடாம நம்ம நடுவில் போய் நின்னோன்னா, ஆண்டவர் வேரோட புடுங்கி நிற்கிற நபரை அப்புறப்படுத்திட்டு அந்த நபருக்கு உண்டான நன்மைகளை யாருக்கு வைத்தாரோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். கர்த்தரே இதை செய்வார். அந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு சொன்னோம், கர்த்தரை நம்புங்க, நடக்கும்னு. கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்தார். அவங்க நினச்சதை விட பெஸ்ட் லைஃப் அவங்களுக்கு அமைஞ்சுது. நீங்கள் இன்றைக்கி 14 வருஷம் 15 வருஷம் அப்படி ஆகும்போது நம்பிக்கை குறையும். ஒரு சிலருக்கு 0.1% கூட நம்பிக்கை இல்லை, சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னை பலப்படுத்தும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதுக்கு மேலே உங்களை சோதிக்க மாட்டார். நீ கேட்கிறதையே நிறுத்தினாலும் ஆண்டவரே இறங்கி வந்து உனக்கு நன்மை செய்வார். நீங்கள் கேட்ட நன்மை, கேட்காத நன்மைகள் எல்லாவற்றையும் தருவார். உங்களுடைய நீதி வெளியரங்கமாகும். கர்த்தருடைய கரத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கை துளிர்க்கும், உங்களுடைய உயிரும் துளிர்க்கும். நீங்கள் நன்றாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க.